எல்லோருக்கும் வணக்கம். சில முக்கியமான விஷயங்களை செய்யாமட்டீங்கன்னா எதிர்காலத்தில் ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க நண்பர்களே. அந்த முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் மார்க்கெட் 89 பாயிண்ட் ஏறி நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆயில் அண்ட் எனர்ஜி என்பது மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான பங்குகளும் இன்னைக்கு மார்க்கெட் மேலே ஏறதுக்கு முக்கிய காரணம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஏறுறதுக்கு காரணம் இந்த செக்டர்கள்லாம் கொஞ்சம் மேல் நோக்கி வந்தது தான் நண்பர்களே. ரொம்ப கவலையான விஷயம் என்னென்னா, ஒரு கோடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 1 கோடி வச்சு ஏதாவது தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்ஃப்ளேஷன் இருக்கே ஒழிஞ்சு, டக்குன்னு போய் ஏதாவது ஒரு லேண்டோ வீடோ, ஒரு சென்னையில் ஒரு 1 BHK 2 BHK வாங்குறதுனா கூட அந்த 1 கோடி காலி அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றது, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றதெல்லாம் தான் ரொம்ப பெரிய செலவாக இருந்தது. ஆஸ்பத்திரி என்பதெல்லாம் தான் பெரிய செலவாக இருந்தது. அதுக்காக தன்னிடம் இருந்த பல ஏக்கரா நிலத்தையெல்லாம் கூட விற்பாங்க. அதெல்லாம் இன்னைக்கு இருந்தாவே ஏகப்பட்ட கோடி. அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு, அதுலேயும் குறிப்பாக மகள்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் செஞ்சிட்டிங்களா? திடீர்னு ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் 1 பவுன் 2 லட்சங்க, 1 பவுன் 5 லட்சங்க அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சே 3000 ரூபா தான் இருந்தது தங்கத்தில் 1 பவுன் நகை. 1 பவுன் காயின் என்பது எனக்கு தெரிஞ்சே 3000 இருந்தது. அதுக்கும் கீழே கூட இருந்திருக்கலாம். பட் நான் 2006 2002க்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் தங்கத்தினுடைய விலையை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ 3000த்தில் இருந்தது இன்றைக்கி 1 பவுனுடைய விலை எவ்வளவு போயிடுச்சு பாருங்கள். ஸோ அடுத்த 10 வருடத்தில் அல்லது அடுத்த 20 வருடத்தில் 1 பவுனுடைய தங்கத்தினுடைய விலை கிட்டத்தட்ட 2 லட்சம் தம்பி, 5 லட்சம் தம்பின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த சமயத்தில் போயிட்டு ஒரு 10 பவுன் அல்லது ஒரு 50 பவுன் போட்டால் தான் கௌரவம்னு நினச்சி நீங்கள் அப்போ போய் வாங்க முடியுமா? சொத்தை விற்றா கூட வாங்க முடியாது. அன்றைக்கே ஒரு ட்ரேடர் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தார், நான் இந்த கோல்டில் சிட் ஃபண்டு மாதிரிலாம் போட்டு கோல்டு எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அதுவும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் சரி, இப்போ பார்த்தா கரண்ட் சமயத்தில் பார்த்தாலும் சரி, எதிர்காலத்தில் பார்த்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட் போன்ற பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடங்களில் எப்படியும் ஏதாவது ஒரு பங்குகள் ஏதாவது கீழே கீது கிடப்பான். அவன் எதிர்காலத்தில் மேலே ஏறி வந்தால் கூட சந்தோஷம்தான். அந்த சமயத்தில் காலத்தால் அழியாத பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அதை எங்காவது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு கவர்மெண்ட்னால் சொல்ல முடியுமா? அது க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும், திவாலாகிற மாதிரி இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்டெப் இன் பண்ணி அந்த கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு. அதே மாதிரி தான் இந்த CDSL அப்படின்ற பங்கு தான், அவங்க தான் டெபாசிட்டியாகவே இருக்காங்க. ஸோ அது போன்ற அதுகளுக்கு போட்டி என்னென்னு பார்த்தா NSDL தான். இருந்தாலும் NSDLனுடைய மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் வேறு இடத்துல இருக்குது. இவங்களுடைய மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸினுடைய, அதாவது மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய இடம் என்பது வேறையாக இருக்குது. மோஸ்ட்லி ரீட்டைல் பீப்புளாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு போட்டியே இல்லை, வேறு எதுவும் புதுசாக போட்டியும் வரல. அப்படிங்கும் பொழுது இவங்க அடுத்த 10 வருஷம் 20 வருஷம் போன்ற கம்பெனி நிலையாக நின்று, எதிர்காலத்தில் ஒரு வேளை ஷேர் மார்க்கெட் இன்னும் பாப்புலர் ஆகி 40 கோடி 100 கோடி டிமேட் அக்கௌண்ட்டுகள் ஓப்பன் பண்ணி அதிலிருந்து வருமானம் வந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போ தான் லிஸ்டிங் ஆகிருக்கு. பட் அது முதல்ல இருந்தே ஆப்ரேட் ஆகிருக்கு. ஸோ MCX அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் முதல்ல இருந்தே பெரிய அளவில் ஆப்ரேட் ஆகலினாலும் சமீபத்தில் லிஸ்டிங் ஆனது எல்லாத்தை விடவும் முன்னோடியாக லிஸ்டிங் ஆனது MCX. ஸோ அப்போ அதாவது இப்போ கடந்த 5 வருஷம் 10 வருஷத்தில் இந்த MCX என்ன சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த BSE, இந்த SBI, CDS எல்லாம் கடந்த 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் எப்படி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்ற வரலாறை மிக முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா பல பேர் இந்த மாதிரி மகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு கேட்டகரியில் ஒரு 20% எல்லாம் சில பங்குகளில் முதலீடு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வரலாறு இந்த மாதிரி காலத்தால் அழியாத பங்குகளினுடைய வரலாறு என்ன சொல்லுது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, டிவிடெண்ட் என்பது ஒரு வருடத்திற்கு 1.82% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக சமீபத்தினுடைய தகவல்கள் என்னன்றது சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒவ்வொரு வருடமும் 14% என்பது சம்பாரிச்சு கொடுத்துட்டே வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன். அதாவது ரிஸ்கே வரக்கூடாது அப்படின்னு தான் பேங்க் FDயில் கொண்டே போடுறாங்க.
அதே மாதிரி இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் திவாலாயிடக்கூடாது, ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அதில் மார்க்கெட் ரிஸ்க் என்பது அதிகமாக இருக்கிறதுனால தான் நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரதில்லை. ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 14% என்பது சம்பாரித்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. இனி எதிர்காலத்திலையும் அடுத்த 20 வருடங்களிலும் இந்த மாதிரி ஏதாவது செய்யுமா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் மிக முக்கியமான கம்பெனி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்செக்ஸ் அப்படின்ற பங்கு 0.37% என்பது தான் டிவிடெண்டாக கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பங்கினுடைய வருமானம் கடந்த 10 வருஷத்தில் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் 24% என்பது சம்பாரிச்சு கொடுத்துட்டே வந்திருக்கு. கடந்த 3 வருடத்தில் மட்டும் ஒவ்வொரு வருடமும் 83% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. மிகப்பெரிய அளவில் இந்த பங்கு வந்து கடந்த 3 வருடத்தில் ஏறுறதுக்கு என்ன ஒரு பெரிய காரணம்? அதாவது 1500 ரூபாய் இருந்தவன் 8000 ரூபா வரைக்கும். ஸோ இவனுடைய மேக்ஸிமம் பீரியடில் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவில் ஏறுவதும் இறங்குவதும் அந்த காலத்தில் இருந்திருந்தாலுமே இப்போ சமீபத்தில் எல்லாருமே ட்ரேடிங் கான்செப்டுக்குள்ளே உள்ளே வர்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு பிஎஸ்சி என்எஸ்சிலாம் வந்து ஏதாவது வீக்லி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ட்ரேடிங்கை கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் செபி வரும் பொழுது இந்த எம்சிஎக்ஸ் அப்படின்றதுல வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற கான்செப்டே இல்லை, அங்கே எல்லாமே ட்ரேடிங் கான்செப்ட் தான். ஸோ இந்த எம்சிஎக்ஸுக்கு பெருசாக போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டியாக இருந்தாலுமே இவங்களுக்குன்னு வரக்கூடிய பிஸ்னஸை யாரும் குறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இயங்கி கொண்டே தான் இருக்குது. திடீர்னு ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்களே வந்து கமாடிட்டி சைடு மாறுவாங்க, அல்லது வேறு ஏதாவது புது ஆட்கள் கூட இந்த மாதிரி ட்ரேடிங்குள்ளே வருவாங்க, அப்பப்போ வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் கேஸ் என்பது ஒரு அசைக்க முடியாமையே இருந்துகிட்ருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா 10 வருடத்துக்கு முன்னாடி 341 கோடி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து 1100 கோடி 1200 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து அதே சிஸ்டத்தை இப்போவும் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பட் அவங்களுடைய செலவினங்கள் அதே தான் இருக்குது. அப்படின்னா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் அது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் மகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வர்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. இவன் வாழ்நாளில் இந்த கம்பெனி திவாலாகாத மாதிரி இருக்குமா, கடந்த 10-20 வருஷத்தில் இவனுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சிடிஎஸ்எல் அப்படின்றது வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து கம்மியான பீரியட் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த சிடிஎஸ்எல் சமீபத்தில் என்ன சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கு? ஸோ 10 இயர்ஸ் டேட்டா அப்படின்றது நம்மகிட்ட இருக்காது, வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்றது கடந்த 10 வருஷமாக பார்க்கும்போது இருக்காது. ஆனால் கடந்த 5 வருஷமாக பார்க்கலையும் ஒவ்வொரு வருஷமும் 46% என்பது சம்பாரித்து கொடுத்துருக்கான். கடந்த 3 வருடங்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு வருடமும் 34% என்பது போல் அவன் சம்பாரித்து கொடுத்துருக்கான். ஸோ மேக்ஸிமம் பீரியட் அப்படின்றது பார்த்தோம்னா அந்த பங்கெல்லாம் வந்து இப்போவே 2019 200 ரூபா இருந்தவன்லாம் இப்போ 1600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இது மாதிரியான பங்குகள் அடுத்தடுத்த 20 வருடங்களில் எப்படி இருக்கும்? ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கோல்டு அசெட் அப்படின்றது சேர்த்துறதுக்கு நிறைய பேர் போய்கிட்டு இருப்பாங்க, கோல்டு சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது லேண்டு சேர்த்துலான்னு போனால் திரும்பி போங்கன்றான். ஏன்னா இப்போவே 50 லட்சம் கொடு 1 கோடி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் மிக கம்மியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸும் கோல்டும் தான். அதுவும் கோல்டு இப்போ உச்சத்துக்கு ஏறிடுச்சு. ஆனால் பாருங்கள், ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஒரு தியாகி மாதிரி எப்போ வந்தாலும் நம்மளை கட்டி பிடிச்சி அரவணைச்சிக்கும். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பங்குகள் கீழே விழுந்து கிடப்பான், பிறகு மீதி ஏதாவது ஏறி இருப்பான். அதாவது சீப்பாக கிடைக்கக்கூடிய விலைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கரண்ட் இப்போ பார்க்கும்பொழுது ஏதாவது பங்குகள் கீழே விழுந்து கிடப்பான். எதிர்காலத்தில் 20 வருஷம் கழித்து பார்த்தாலும் அப்போவும் ஏதாவது பங்குகள் கரெக்ஷன் ஆகி வேல்யூவேஷன் கரெக்ஷன் ஆகி கீழே வந்திருப்பான். அதே சமயம் ஆப்போசிட்டாக 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஏதாவது பங்குகள் உச்சத்தில் இருந்திருப்பான், இப்போவும் பல பங்குகள் உச்சத்தில் இருக்குது. அதே மாதிரி 20 வருஷம் கழிச்சும் பல பங்குகள் உச்சத்தில் இருக்கும். அப்படி இருக்க போகையில் இது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது அடுத்த 20 வருஷத்துக்கு காலத்தால் அழியாத கம்பெனிகள் நம்மளுடைய மகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது உதவி செய்யுமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்து எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்றதுக்கு இப்போ நம்ம பல ஹிஸ்டோரிக்கல் டேட்டா அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தோம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலினாலும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாவே நாங்கள் இந்த எஸ்டிடி அப்படின்றது கட்ட வேண்டியதாக இருக்குது, செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ். ஸோ லாஸ் பண்ணாலும் கட்டுறோம், லாபம் பண்ணாலும் கட்டுறோம். அப்புறம் மறுபடியும் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு மறுபடியும் இன்னொரு டேக்ஸ் போடுறீங்க. ஸோ இது பார்த்தோம்னா டபுள் டேக்ஸேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கேஸ் வந்து ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அவங்களும் வந்து சரி ஓகே இது என்னன்றது பார்த்துருவோம், எக்ஸாமைன் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கேள்வி என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு போன வருடமெல்லாம் 36,000 கோடி அப்படின்றத கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய பணம் தெரியுங்களா? இதெல்லாம் எந்த கவர்மெண்ட்டாவது விட்டு கொடுக்குமா? ஸோ அப்போ எஸ்டிடி கலெக்ஷன் இந்த மாதிரி 36,000 கோடி அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு இன்டர்நெட்டில் தகவல்கள் இருக்கும் பொழுது, அப்போ இதை எப்படி அவங்க இப்போ டபுள் டேக்ஸேஷன் மாதிரி வருது அப்படின்னா, ஒருவேளை கவர்மெண்ட் வந்து ஃபைனான்ஸ் லாவையே ஏதாவது அமெண்ட் பண்ணி இதை வேற ஒரு பேரில் கொண்டு வந்தால் என்ன பண்ணுறது? அல்லது இதுக்குண்டான விளக்கம் என்ன அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? ஏற்கனவே வந்து எல்டிசிஜி எஸ்டிசிஜி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில், குறைக்கவெல்லாம் இல்லை, அவங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் வந்து எத்தனை நாளைக்கு போகும்? 1 வருஷமா, 2 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா, எத்தனை நாளைக்கு நீ இந்த கேஸ் வந்து ரிலேட்டடாக போகும் அப்படின்றது தெரில. அதனால் இந்த நியூஸ் ஒரு பரபரப்பான நியூஸாக இருந்தாலும் நம்ம சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது நியூஸ் வருமா அப்படின்றது டவுட்டு தான். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படின்றது யாருக்கு கரெக்டாக இருக்கோ இல்லையோ, எந்த தொழிலுக்கு கரெக்டாக இருக்குதோ இல்லையோ, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அது நடக்கும். அது என்னைக்குன்னு தான் தெரியாது. ட்ரெண்ட் அப்படின்ற பங்கினுடைய விலை ஒரு காலத்தில் வந்து ஓஹோன்னு கொடிகட்டி பறந்துட்டு இருந்தது. அவன் பாட்டு ஏறிக்கிட்டே இருக்கான், யாருனாலையுமே கணிக்க முடியல இது எங்கே தான் ஸ்டாப் ஆகணும். 1000 ரூபாயில் இருந்தவன் அசால்ட்டாக 10 டைம்ஸ் பக்கம் ஏறி 8,000 9,000 வரைக்கும் போயிட்டு இப்போ 5,000 விழுந்து கிடக்கிறது. 40% மேலே வீழ்ச்சி என்பது வந்திருக்கு. ஸோ இதில் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் அப்படின்ற மாதிரி ஏஷியன் பெயிண்ட்ஸ் என்ற நிறுவனமும் அதனுடைய பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ்னால காம்படிஷன் வந்த உடனே ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதனுடைய பிஇ ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போல்லாம் அது விழுந்திருக்காது. வேற ஒரு காரணம் வந்தோடனே குப்புன்னு கீழே விழுந்துட்டான். இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அது அன்றைக்கே பிஇ ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்த பங்குங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெண்டினுடைய ஸ்டாக் பிசி ரேஷியோ இப்படி 50% பக்கம் அந்த பங்கினுடைய விலை கீழே விழுந்துமே 105 ரூபாயில் 105 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக் பி ரேஷியோ. எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் அதானி குரூப் பங்குகள் இப்படித்தான் 100 200ன்னு ஸ்டாக் பி ரேஷியோ ஏறிட்டு இருந்தது. எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அதானி பவர் எப்படி இருக்கலாம். அது யார் பேச்சையுமே கேட்கல, அவன் பாட்டுக்கு ஏறிக்கிட்டே தான் இருந்தால். ஸ்டாக் பி ரேஷியோலாம் இட்ஸ் அ காமெடி அப்படின்ற மாதிரி அதை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹிண்டன்பர்க்னு ஒருத்தன் போட்டா குண்டு கரெக்டாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அவன் கணிச்சிருப்பான் போல், ஸ்டாக் பியும் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஒரு மாதிரி மேலே வந்துக்கிட்டு இருக்கான், கரெக்டாக இந்த இடத்துல அவன் ஒரு குண்டை போட்டு இறக்கி விட்டுறணுண்டா அப்படின்ற மாதிரி கரெக்டாக அதை கணக்கு வச்சு அடிச்சிருந்தான். ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ப வேல்யூவேஷன் என்பது அதிகமாகும் பொழுது என்றைக்கு இருந்தாலும் அடித்து கீழே தள்ளிரும். அது என்றைக்குன்னு தெரியாது. அது வரைக்கும் அந்த பங்கில் இருக்கிறவங்க ஜாலியாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. என்றைக்கு கீழே விழுகுதோ அன்றைக்கி கணத்தில் கையை வச்சு கொண்டுக்கிறாங்க பாவம். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, இந்த ட்ரெண்ட் என்ற நிறுவனம் வந்து 0.1% தான் டிவிடெண்ட் என்பது கொடுத்துட்ருக்காங்க. அதே வேதந்த் ஃபேஷன்ஸ் இவனுடைய காம்படேட்டர் தான், அது 1.16% என்பது டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்கு. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த வேதந்த் ஃபேஷனுடைய ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்து இப்போ வரைக்கும் லாஸ் மேக்கிங் அப்படின்றது வரல. ஒரு 100 கோடி 50 கோடி அப்படின்னு இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸ் இல்லாமல் சம்பாரிச்சிட்டு இருக்கு. 2-3 வருடத்துக்கு முன்னாடியே 147 கோடியெலாம் லாபம் காமிச்சிருக்கான். ஆனால் போன குவார்ட்டரில் வெறும் 70 கோடி தான் லாபம்னு ஒரு கன்சிஸ்டன்ட் இல்லாமல் காமிச்சிட்ருக்கு. இதுக்கு இவனுக்கு கிடைச்ச பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மல்டி இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அநியாயத்துக்கு 1,500 ரூபாயில் ஒரு காலத்துலலாம் இருந்தவன் அதுக்கப்புறம் இப்போ 700 ரூபாய்னு 50% கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த வேதந்த் ஃபேஷனுடைய ஸ்டாக் பிஇ என்பது இண்டஸ்ட்ரி பிஇக்கும் இதுக்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த 3 மாதங்களில் இந்த வேதந்த் ஃபேஷனுடைய விலை என்ன செய்யும், அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பங்கினுடைய விலை என்ன செய்யும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வலாக இருக்குது. இப்போதைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த ட்ரெண்ட் அப்படின்றதையும் ஒரு 50% பக்கம் இறக்கி விட்ருக்காங்க. ஏன்னா இதனுடைய வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி. இந்த வேதந்தை என்ன பாவம் பண்ணான்னு தெரில, இவனது வேல்யூவேஷன் வந்து இண்டஸ்ட்ரி பிக்கு ஈக்குவலாக இருந்தாலும் இவனையும் பிடிச்சி ஒரு 50% சமீபத்தினுடைய ஹையிலேருந்து இறக்கி விட்ருக்காங்க. நண்பர்களே,
கழுத கிட்ட குட்டிச்செவரு அப்படின்ற மாதிரி மறுபடியும் ரிசல்ட் சீசனுக்குள்ளே வந்துட்டதுனால இந்த டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுட்டேன். ஸோ தற்போதைக்கு ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுகள் 9 அக்டோபரில் டிசிஎஸ் என்பது வருது, டாடா எல்க்ஸிஸ் என்பது வருது. அதே மாதிரி ரொம்ப பிரபலம் இல்லைனாலும் இந்த ஜிஎம் ப்ரூவரிஸ் அப்படின்ற பங்கு என்ன இந்த 2025 சாதனை பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய லோ ப்ரைஸ்லேருந்து அவனும் 30% என்பதெல்லாம் ஏறி சாதனை பண்ணியிருக்கான். அதாவது 2 ரவுண்டு கூட போயிட்டு இருந்திருக்கான். ஒரு ரவுண்டு வந்து 40%க்கு மேலே ஏறி ஒரு ரவுண்டு, மறுபடியும் ஒரு 20% அப்படின்ற மாதிரி 2 ரவுண்டு போயிட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த ஜிஎம் ப்ரூவரிஸ் அப்படின்ற பங்கு தன்னுடைய ஆல் டைம் ஹை 1000 ரூபாய்க்கு மேலே இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. அதே மாதிரி இதனுடைய லோ 500 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ எந்த பக்கம் பார்த்தாலும் ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஜிஎம் ப்ரூவரிஸ் போன்ற பங்குகள்லாம் என்ன செய்ய போகிறது, டிமார்ட் என்ன செய்ய போகிறது அப்படின்றதெல்லாம் காத்திருந்து தான் பார்க்கணும். என்னையா புலிக்குட்டியை வச்சு விளையாடுங்கன்னா பூனைக்குட்டியை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து ரொம்ப டாப் கெய்னராக இருக்கக்கூடிய பங்குகள்னு பார்த்தா காலையில் ஜியோ ஃபினான்ஸும் அந்த எட்டர்னல் ஜொமேட்டோவும் இருந்தது. இந்த நிலையில் ஜியோ ஃபினான்ஸ் மட்டும் தொடர்ந்து 2% ப்ளஸில் போய்கிட்டு இருக்கு. இவங்களுடைய நியூ ஃபண்ட் லான்ச் டேட்டினுடைய க்ளோஸ் டேட்டு சமீபத்தில் முடியுது அப்படின்ற மாதிரிலாம் நேற்று நியூஸ் வந்துக்கிட்டு இருந்தது. எது எப்படியோ இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற ஸ்டாக்கை வச்சுருக்கிறவங்களாம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு முறை நீ ஒன் மோர் டைம் செய்வாயா, அதாவது இதுக்கு முன்னாடியே ஒரு முறை 200லேருந்து 400 போயிட்டு மறுபடியும் 200 வந்துட்டு ஒரு 350 வரைக்குமெல்லாம் போயிருக்கு. ஸோ 2 ரவுண்டு பெரிய லெவலில் போயிட்டு வந்திருக்கு. இப்போ சென்டர் பாயிண்டில் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு வித்தியாசமாக மறுபடியும் கீழே விழுந்துட்டு இன்னொரு ரவுண்டு போவையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் வாங்கி வச்சவங்க நீங்கள் இன்னும் இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணல மிஸ்டர், நேராக போய் ஒரு 400 கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கில் நியூஸே இல்லாமலே பெருசாக அப்பப்போ நியூஸ் வருது, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் சிறு அளவில் வந்து பெருசாக ஏறுவதும் இறங்குவதும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜியோ ஃபினான்ஸ் இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக வந்திருக்கிறது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குது. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா ஃபார்மாவில் இருக்கக்கூடிய எல்லா நியூஸும் வந்து முடிஞ்சிருச்சு போல். அதனால் 4-5 மாதமாக சும்மாவே கடந்த பல ஃபார்மா பங்குகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இந்த டிவிஸ் லேப் அப்படின்ற ஃபார்மா ஸ்டாக் தான் இன்றைக்கி ஒரு ஒன் ஆஃப் த டாப் லீடிங் கெய்னராக இருக்கான். இப்போ பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 4% என்பது இந்த டிவிஸ் லேப் ஏறி இருக்குது இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில். இந்த ஃபார்மா செக்டரில் ரொம்பவும் முக்கியமான கம்பெனி இந்த டிவிஸ் லேப். அப்படி இருக்கக்கூடிய கம்பெனி சமீபத்தினுடைய ரெசிஸ்டன்ஸை இன்னும் தாண்டவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் இந்த ஃபார்மா ரிலேட்டடான செக்டரில் எல்லா நியூஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு ஒரு அச்சாரமாக இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னராக வந்திருக்கா அல்லது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேடர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பட் யாராக இருந்தாலுமே ஒரு செக்டரில் பேட் நியூஸ் முடியணும் ஆண்டவா அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இன்றைய நாள் டிவிஸ் லேப் 4% ஏறிய நாள் தான் ஃபார்மா செக்டர்னுடைய நெகட்டிவ் நியூஸுக்கு ஒரு எண்டு பாயிண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஏபிபி அப்படின்ற ஷேர்லாம் வந்து இந்த பிஎல் மாதிரி ரொம்பவும் பிரபலமான பங்கு தான். ஆனால் சமீபத்தில் சோகமாக இருக்குது. என்ன காரணம்னா இறங்கினவன் ஏறவே இல்லை. என்னையா நீயா அண்ணே நீங்களாம் இப்படி நீங்கள் பாவம் துவண்டு போய் கிடக்குறீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஏபிபி இந்தியா 2025 பெருசாக சாதிக்கவே இல்லை. உனக்கா இந்த நிலமை? அப்போ உடனே பல ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்க, போய் அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாம் போய் எடுத்து பார்ப்பாங்க, எங்கேயாவது கும்பா பாடி விட்டானா அப்படின்னு. சில வருடங்களுக்கு முன்னாடி 4-5 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 140 கோடி இருந்தவன்லாம் ஒரு காலத்தில் 450 கோடின்னு மிகப்பெரிய அளவில் அப்போவே வளர்ச்சி அடைஞ்சிட்டான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து இதனுடைய வளர்ச்சியே இல்லை, அப்புறம் லேசாக கொஞ்சம் கீழே இறக்கி. இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிடுவாங்க போல் மார்க்கெட்டில். வளர்ச்சியே இல்லை, அதுவும் இல்லாமல் போன குவார்ட்டரில் வளர்ச்சியும் குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால தான் இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்து மார்க்கெட் இவனை கீழே குறை வச்சிருக்குது போல். எது எப்படியோ இந்த ஏபிபி அப்படின்றதுனுடைய அடுத்த ரிசல்ட் சீசன் என்பது தொடங்கியிருக்கு. இந்த ரிசல்ட் சீசனில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ரொம்ப காலமாக சோகமாக இருந்த பங்கு இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் 2% ஏறினது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இந்த இப்கா லேப் அவனும் இன்றைக்கி நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் ஒரு டாப் கெய்னராக வந்திருக்கான். ஸோ இந்த பயிலும் ஒரு ஃபார்மா செக்டர் பயதான். ஆனால் இந்த பங்குமே சமீபத்தில் பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அது பெருசாக இன்னும் பிரேக் அவுட் என்பது பண்ணலை. அப்படின்னாலும் இந்த பங்கு இப்கா லேப் அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஃபார்மா செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கு என்ன செய்யும், பொதுவாகவே ஃபார்மா செக்டர் இனி என்ன செய்யும் அப்படின்ற எதிர்பார்ப்பு
இன்றைக்கி நிறைய பேர்த்தினுடைய மனசில் வந்திருக்கும். ஏன்னா நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் டாப் கெய்னரில் ஒன்றா இருக்கிறது இந்த இப்கா லேப். அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் பார்க்கும்பொழுது டிவிஸ் லேப் என்ற ஃபார்மா கம்பெனியும் ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக இருக்கிறதுனால பல பேர் ஏங்க இன்றைக்கி ஸ்மால் கேப் பங்குகளுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சி ஒரு சந்தோஷ பைத்தியம், அதாவது துக்க பைத்தியம் வேறு சந்தோஷ பைத்தியம் வேறு. சந்தோஷம் பிடிச்சிக்கிட்டு ஒரே ஹாப்பி மூடில் ஏகப்பட்ட பங்குகள் இன்றைக்கி ஸ்மால் கேப் வச்சுருக்கிறவங்க தாங்க இன்றைக்கி ஜாலியாக இருப்பாங்க பாவம். என்ன காரணத்தினால இப்படி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் சில பங்குகள் இப்படி ஏறி இருக்கான்னு தெரில. பட் இந்த ரிம் இந்த டாம்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு நண்பர் வந்து எடுத்து வச்சுருந்ததா ஏதாவது நியூஸ் வந்துதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனுடைய இன்றைக்கி இந்த நியூஸ் என்னென்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னரில் செகண்ட் பிளேஸில் வந்துருக்கு டாம்ஸ். இதனால் அவர் சந்தோஷமாக தான் இருப்பார். அது 5% ஏறி இருக்கு. அப்புறம் மூன்றாவது இடங்களில் பிஎல்எஸ் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு 5% இன்றைக்கி ஏறி இருக்குது. ஆக மொத்தம் ஸ்மால் கேப் பங்குகளில் தான் இன்றைக்கி சில பங்குகள் சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கு. மற்றவங்க கிட்ட எல்லாம் ஒன்றும் பெருசாக சந்தோஷமே இல்லை. போய் சிரித்து பேசினா கூட மூஞ்சி உம்முன்னு வச்சுக்குவாங்க. நண்பர்களே, இந்த ரிசல்ட் சீசனில் இன்னும் ஒரு மிக முக்கியமான பங்கு எது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்குகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அது இந்த ரிசல்ட் சீசனில் என்ன பண்ணும், போன ரிசல்ட் சீசனில் வந்து திடீர்னு ரிசல்ட் டைமில் என்ன நினச்சான்னு தெரில, 1400 ரூபா பக்கத்தில் அப்படியே மேலே இங்கேயும் ஆடிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு ரிசல்ட்டினுடைய முடிவுகளுக்கு பின்னாடி 1400 to 1800ன்னு ஒரு 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி சும்மாவே ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி ரொம்பவுமே மூவ்மெண்ட் இல்லாமல் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சிடிஎஸ்எல்ல இந்த ரிசல்ட் சீசனில் ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணிவிடுவாங்களோ மேலேயோ அல்லது கீழேயோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. மற்றபடி இன்றைக்கி மைக்ரோ கேப்லேயுமே அவலான் ஷைலி போன்ற பங்குகள்லாம் ஏறி இருக்குது. இறங்கி இருக்கிற பங்குகள் இன்றைக்கி ஒன்றும் பெருசாகவே இல்லைங்க நண்பர்களே. இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் போன்ற பெரிய இண்டெக்ஸாக நிறையா பேர் பார்ப்பாங்க. அதில் பெருசாக ஒரு 7-8% இறங்கின மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ட்ரெண்ட் 2% இறங்கியிருக்கு, ஜிஎம்டிசி ஒரு 4%, இந்த டாடா இன்வெஸ்ட் ஒரு 5%, பெருசாக அடி வாங்காத பங்குகளாக தான் இருக்குது. இந்த மைக்ரோ கேப்பில் வேணால் இந்த பேன்கோ இந்தியா அப்படின்ற ஒரு பங்கை பிடிச்சி 9% அடி வெளுத்து விட்டுருக்காங்க பாவம். நன்றி, வணக்கம்.